ஜீசஸ். ஒரு நிமிஷம் எழுந்து நின்று, எல்லாரும் எழுந்து நின்று உங்கள் 2 கரங்களையும் உங்கள் நெஞ்சோடு வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் நம்முடைய இதயத்தை நல்ல நிலமாக மாற்றுகிற நேரம் இது. நம்முடைய இதயத்தில் இருக்கிற எல்லா முட்களையும் ஆண்டவர் எடுத்து மாற்றுகிற நேரம். நம்முடைய இதயத்தில் இருக்கிற கல்லான நிலங்கள், கல்லான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றுகிற நேரம் இது. நல்ல நிலமாய் மாற்றுகிற நேரம் இது. அல்லேலூயா. அப்படியே ஒரு நிமிஷம் உருக்கமா ஜெபிங்க பாப்போம். ஆண்டவரே, ஆண்டவரே, என் இதயம் எப்போதும் நல்ல நிலமாகவே இருக்க வேண்டும் சாமி. உம்முடைய வார்த்தைகள் எப்பொழுது என் இதயத்தில் விழுந்தாலும் அது முளைத்து ஆண்டவரே 100 மடங்கு பலன் கொடுக்க வேண்டும் சுவாமி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே ஜெபிச்சுக்கிட்டே இருங்க, அப்படி ஜெபிச்சுக்கிட்டே இருங்க, ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. இப்பொழுது நம்முடைய இதயம் பற்றி எரிகிற நேரம் இது. நம்முடைய இதயத்தில் இருக்கிற எல்லா முட்களும், எல்லா கரடு முரடான சூழ்நிலைகளும், எல்லா இருள்களும், எல்லா பலவீனங்களும் சுட்டெரிக்கப்படுகிற நேரம் இது. நீங்கள் ஒத்துழைத்தால் தான் ஆவியானவர் உங்கள் இதயத்திலே வந்து எல்லா பலவீனங்களையும் சுட்டெரிக்க முடியும். வாரும் ஆண்டவரே என்று சொல்லுங்க, என்னை நிரப்பும் ஆண்டவரே என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்முடைய பரிசுத்த அக்கினி இறங்கி வரட்டும் சாமி. அந்த சீனாய் மலையிலே இறங்கி வந்த அக்கினி ஆண்டவரே, என்ற மாடி அறையில் இறங்கி வந்த ஆண்டவரே நெருப்பு மயமான அந்த அக்கினி, மோசே ஆண்டவரே மோசையை அழைத்த பொழுது முச்செடியை பற்றி எரிய செய்த அந்த அக்கினி, ஆண்டவரே எசையா நாவிலே இறங்கி வந்து சுட்டெரித்த அந்த அக்கினி, ஆண்டவரே இப்பொழுதே ஆண்டவரே எங்கள் இதயத்தை சுட்டெரிப்பதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லணும் ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லணும் ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்வோம். Praise the Lord. கொஞ்சம் சத்தமா சொல்லணும். Praise the Lord. இயேசு வாழ்க, இயேசு வாழ்க. உதட்டால சொல்லக்கூடாது, இதயத்தில் இருந்து சொல்லணும். ஹல்லேலூயா. கொஞ்சம் மகிழ்ச்சியா சொல்லணும். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற முகங்களை பார்த்து சொல்லணும். ஹல்லேலூயா. எல்லாம் திரும்பி பார்த்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்படி கொஞ்சம் கை கொடுங்களேன். ஹல்லேலூயா. இயேசுவின் ஆடையின் விளிம்பிலிருந்து வல்லமை புறப்பட்டு ஒரு பெண்மணிக்குள்ளே பரிபூரணமான சுகத்தை கொடுத்தது. அல்லேலூயா. அதுபோல ஏன் கரங்களை கொடுக்க சொல்லுகிறோம்? உங்கள் கரங்களுக்குள்ளே இருக்கிற தெய்வீக வல்லமை அருகில் இருப்பவர்கள் சரீரத்திற்குள்ளே போய் மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா. நாங்கள் விசுவசிக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் விசுவசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அன்பு மக்களே, எடுத்து வாசியுங்கள். நீதிமொழிகள் புத்தகத்திலே 21ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. நீதிமொழிகள் புத்தகம் 21ஆம் அதிகாரத்திலே 31வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். போர் நாளுக்கென்று, அதாவது யுத்த நாளுக்கென்று குதிரையை ஆயத்தமாக வைத்திருக்கலாம். குதிரைகளையோ பீரங்கிகளையோ அணுகுண்டுகளையோ ஆயத்தமாக வைத்திருக்கலாம். ஆனால் வெற்றி கிடைப்பது ஆண்டவராலேயே. வெற்றி நமக்கு கிடைப்பது ஆண்டவராலேயே நமக்கு வெற்றி கிடைக்கிறது. கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மைக்க கிளச்சு. ஹல்லேலூயா. எல்லாரும் பைபிள் எடுத்து வாசிக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பைபிள் கொண்டு வந்திருக்கிறீங்க? பைபிளை உயர்த்தி காட்டுங்க பாப்போம். மற்றவங்க எல்லாரும் அவர்களுக்கு கைத்தட்டி நன்றி சொல்லணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்பு மக்களே, இந்த மாதம்
ஒரு அற்புதமான மாதம். அல்லேலூயா. இந்த மாதத்தினுடைய முதல் நாள் அது எதை குறித்தது? தொழிலாளர்கள், சொல்லுங்க, தொழிலாளர்கள் தினத்தை அருமையாக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் யாவருமே உழைப்பாளிகள், நல்லா உழைக்கிறவங்க, வியாபாரம் செய்கிறவங்க, நம்முடைய உழைப்பினாலேயே நம்ம வாழக்கூடியவர்கள். அல்லேலூயா. நம்முடைய உழைப்பை ஆண்டவர் ஆசீர்வதித்து அதிலே என்ன செய்யணும்? ஒரு பெருகுதலை அவர் நமக்கு தரணும். ஆமீன் சொல்லுங்க மக்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு மக்களே, நாம் ஒரு சிறிய வேலை செய்தாலும் அல்லது பெரிய வேலை செய்தாலும், ஒரு சிறிய வியாபாரத்தை செய்தாலும், பெரிய வியாபாரங்களை செய்தாலும், அதிலே ஆண்டவர் நம்மோடு இருந்து செயலாற்றினார் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் நம்முடைய உழைப்பினாலே நமது களஞ்சியம் நிரம்பிக் கொண்டே இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி காட்டுங்க பார்ப்போம். அல்லேலூயா. காரணம், திருப்பாடல் 128வது அதிகாரத்திலே, திருப்பாடல் 128வது அதிகாரத்திலே 2வது வசனத்தை ஒருவர் எடுத்து சத்தமாய் வாசிங்க. உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். உமது உழைப்பின், யாருடைய உழைப்பின் பயனை சொல்லுங்க? ஆண்டவர் யாரை பார்த்து சொல்றார்? நெஞ்சில கை வைத்து சொல்லுங்க. எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. என் மகனே, என் மகளே, என் பிள்ளையே, உனது உழைப்பின் பயனை நீ உண்பாய். போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம நிறைய ஆசீர்வாதங்களை நம்ம ஆண்டவரிடத்துல எதிர்பார்க்கிறோம். நீங்கள் எதிர்பார்க்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் உங்களுக்கு தரத்தான் போகிறார். காரணம் என்ன? திருப்பாடல் 20 வாசிக்கிற பொழுது அதிலே வேதம் சொல்லுகிறது, உன் மனம் விரும்புவதை ஆண்டவர் உனக்கு தந்தருள்வார், உன் திட்டங்களை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார், உனது வெற்றியை குறித்து நாங்கள் மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா. அப்படி என்று சொன்னால், அருமையான மக்களே, நீங்கள் எதிர்பார்க்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் தரத்தான் போகிறார். அதிலே விசேஷமாய் அன்பு மக்களே, நீங்கள் உழைக்கிற உழைப்பு இருக்கிறதல்லவா, அதிலே ஒரு உயர்வையும் ஒரு மேன்மையையும் ஆண்டவர் தரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? தொடக்க நூல் புத்தகத்திலேயே 3ஆம் அதிகாரம், தொடக்க நூல் 3ஆம் அதிகாரத்திலே 19வது வசனத்திலே ஆண்டவர் ஆதாமுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவார். என் மகனே, நீ நெற்றி வேர்வை நிலத்துல சிந்தி நீ பாடுபட்டு நீ உழைப்பாய். அல்லேலூயா. அது ஆசீர்வாதமா சாபமா? சகோதரி சொல்லுங்க. நெற்றி வேர்வை, ஆண்கள் நெற்றி வேர்வை நிலத்துல சிந்தி பாடுபட்டு உழைத்து தன்னுடைய குடும்பத்தை முன்னேற்றுவது என்பது பாவமா சாபமா? சொல்லுங்க. சந்தோஷமா சொல்லணும். சொல்லுங்க. அது ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அன்பு மக்களே, காலையில் இருந்து மாலை வரைக்கும் நல்ல வேலை செய்து நல்ல வியர்வை சிந்துகிற அளவுல ஒரு மனிதன் வேலை பார்த்து விட்டான் என்று சொன்னால், அந்த மனுஷனிடத்துல நோய் அணுகுவதற்கு ரொம்ப ரொம்ப பயப்படும். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? உழைப்பு குறைவுபட்டு இருக்கிறதுனால தான் சுகர், பிரஷர்லாம் வந்து மருத்துவரிடத்துல போய் சொன்னா மருத்துவர் என்ன சொல்றாரு தெரியுமா? 2 கையையும் நல்லா வீசி ஒரு 3 கிலோமீட்டர் நீங்க நடங்க. அதுவும் எப்படி நடக்கணுமா? நல்லா வியர்வை நல்லா சிந்துகிற அளவுக்கு நீங்க என்ன செய்யணும்? 2 கரங்களையும் நல்லா அசைத்து நீங்க நடங்க. அப்பந்தான் உங்க உடலுக்கு ஒரு சுகம் கிடைக்கும். சொல்றாங்களா? சொல்லலையா? அது இன்னைக்கு ஒரு 500 ரூபா 1000 ரூபா ஃபீஸ் கட்டி மாத்திரைகள் எல்லாம் வாங்கிட்டு இன்னைக்கு இவங்க சொல்றாங்க. ஆனா நம்முடைய கடவுளை பாருங்க, இந்த பூமி உலகம் தொடங்குகிற பொழுதே வாக்கு தத்தமாய் சொன்னார், என் மகனே, என் மகளே, உன் சரீரம் சுகமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், உன் உடல் ஆரோக்கியமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வமாக நீங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீ என்ன செய்யணும்? நெத்தி வேர்வை நிலத்துல சிந்தி நீ பாடுபட்டு நீ உழைக்கணும். கை தட்டுங்க பாப்போம் மக்களே. அல்லேலூயா, அல்லேலூயா.
இந்த திருப்பாடல் 128:2 உங்க உழைப்பின், அதாவது உங்க உழைப்பை நீங்க என்ன செய்யணும்? நீங்க சாப்பிடணும். ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாய் வந்ததுன்னா அந்த 1000 ரூபாயுமே வீணான செலவினங்களுக்கு போய்விடாதபடி அது உங்கள் இல்லத்திலேயே, உங்கள் களஞ்சியத்திலேயே அந்த ரூபாய்கள் இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? மருத்துவ செலவினங்களுக்கு போகாதபடி, வீணான மனிதர்களிடத்திலே அது போய் சேராதபடி உங்கள் உழைப்பு, அதனாலே வருகிற பலன்கள் உங்கள் இல்லத்திலேயே, உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் மனைவிக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, நீங்கள் உண்ணுகிற உணவுக்கு அதுவே ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். வீணாய் செலவழிந்து விடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அன்பு மக்களே, உங்களிடத்திலே வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்ல வருகிற பொழுதே கடவுள் ஒரு அருமையான ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு நினைவூட்டினார். என்ன என்று சொன்னால், இன்று நம்ம எங்க ஜெப கூட்டங்களுக்கு நம்ம போனாலுமே நம்முடைய வாயிலிருந்து வருகிறதெல்லாம் என்ன தெரியுமா? விண்ணப்ப ஜெபங்கள். என்னது வரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. விண்ணப்ப ஜெபம்னா என்ன? யாருக்காக? தனக்காகவே விண்ணப்ப ஜெபம் சொல்லுகிற நிறைய மனிதர்கள் உண்டு. அதாவது என் கணவரை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே, என்னுடைய மனைவியை நீங்க ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே, என் பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கணும். அது நம்ம சொல்லலாமா? கண்டிப்பா சொல்லணும். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. கண்டிப்பா நமக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டியது நமது தலைமையான ஒரு கடமைதான். அல்லேலூயா. ஆனால் விண்ணப்ப ஜெபங்களை ஏறெடுப்பதற்கு முன்பதாக ஒரு ஜெபம் பண்ணணும். என்ன தெரியுமா? நன்றி ஜெபம் பண்ணணும். என்ன ஜெபம் பண்ணணும் சொல்லுங்க, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்போ விண்ணப்ப ஜெபம் என்பது வேறு, ஆண்டவரை பார்த்து நன்றி சொல்லி ஜெபித்தல் என்பது வேறு. அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டுக்கும் எதுல, இந்த ரெண்டுலையும் எது சக்தி வாய்ந்தது சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே நன்றி, இதுவரைக்கும் நீர் செய்திருக்கிற எண்ணற்ற நன்மைகளுக்காக நன்றி. எங்களை இப்படிப்பட்ட ஒரு ஜெப ஐக்கியத்திலே இணைத்து எங்களை ஜெபிக்க வைக்கிறீரே, உம்மை துதிக்க வைக்கிறீரே, உம்மை ஆராதிக்க வைக்கிறீரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதை தியானிக்க வைக்கிறீரே, உம்முடைய வார்த்தைகளுக்கு எங்களை அர்ப்பணிக்க வைக்கிறீரே, ஆண்டவரே நல்ல பைபிள் படித்து தியானிக்க வைக்கிறீரே, உமக்கு நன்றி. நல்ல கணவரை, நல்ல பிள்ளைகளை, நல்ல மனைவியை தந்து ஆசீர்வதிக்கிறீரே, நன்றி, நன்றி, நன்றி. எத்தனை நன்றி வந்துட்டு பாத்தீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு ஜெபம் இருக்கு, விண்ணப்ப ஜெபம். முழங்கால் போட்ட உடனே கடகட கடகடன்னு ஒப்பிக்கிறது, கடகட கடன்னு ஒப்பிக்கிறது. நீ ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே ஆண்டவரே ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குதா இல்லையா? ரெண்டு ஜெபத்தையும் பண்ணுவதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது, கடமை இருக்கிறது. கை தட்டுங்க மக்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஜெபம். என்ன ஜெபம்? விண்ணப்ப ஜெபமா, நன்றி ஜெபமா சொல்லுங்க? நன்றி ஜெபம். ஹல்லேலூயா. அன்பு மக்களே, தாவீது தன்னுடைய வாழ்க்கையில படிப்படியாக உயர்ந்து 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 அவர் ஆடு மேய்த்து கொண்டிருந்த நிலையிலிருந்து எழுந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி 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 அவர் ஒரு தலையாக, சிகரமாக, மேன்மையாய் ஒரு அரசராக அவர் உயர்வதற்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம் தெரியுமா? நன்றி, 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 நன்றின்னு சொல்லிக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த திருப்பாடலை எடுத்து வாசித்து பார்த்தா நிறைய இடங்கள்ல நன்றி, நன்றி, நன்றி என்றவர் சொல்லிக்கொண்டே இருப்பார். உதாரணமாக எடுத்து வாசிங்க வேகமா. திருப்பாடல் 28ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. திருப்பாடல் 28ஆம் அதிகாரத்துல 7வது வசனம் என்ன சொல்லுகிறது? ஒருவர் வாசியுங்கள். ஆண்டவரே எனது வலிமை, என் கேடயம், அவரை என் உள்ளம் நம்புகின்றது. ஆண்டவரையே எனது உள்ளம் நம்புகிறது. நான் உதவி பெற்றேன். பாத்தீங்களா? நான் ஆண்டவரிடமிருந்து உதவி பெற்றேன். ஆகையால் என் உள்ளம் களிகூர்கின்றது. என் உள்ளம் களிகூறுகிறது. நான் இன்னிசை பாடி அவருக்கு நன்றி கூறுவேன். ஆண்டவருக்கு நான் நன்றி கூறுவேன். கை தட்டுங்க மக்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஜபம் என்பது விதவிதமான ஜபங்கள் இருக்கிறது. ஸ்தோத்திர ஜபம் இருக்கிறது, விண்ணப்ப ஜபம் இருக்கிறது, பாவ பரிகார ஜபம் இருக்கிறது, தொடக்க ஜபம் இருக்கிறது, விண்ணப்ப நிறைய ஜபங்கள் இருக்கிறது. ஆனால் என் மனதை தொட்ட ஒரு ஜபம் இருக்கிறது. என்னது ஜபம் தெரியுமா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருக்கிற ஒரு ஜபம். அல்லேலூயா, அல்லேலூயா. திருப்பாடல் 118 எடுத்துக்கொள்ளுங்க. திருப்பாடல் 118ல முதல் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். 118ல முதல் வசனத்தை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். பாத்தீங்களா? ஏனெனில் அவர் மட்டும்தான் இந்த உலகத்துல நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றென்றும் உள்ளது ஆண்டவரது பேரன்பு. அல்லேலூயா. அதுல 19வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். 19. நீதிமான்கள் செல்லும் வாயில்களை, நீதிமான்கள் செல்லுகிற வாசல்களை எனக்கு திறந்து விடுங்கள். எனக்காக திறந்து விடுங்கள். அவற்றினுள் நுழைந்து, அவற்றினுள் நான் நுழைந்து, நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவருக்கு, என் அப்பனுக்கு நான் நன்றி செலுத்துவேன். அல்லேலூயா. அதிலே 21வது வசனத்தை வாசியுங்கள் ஒருவர். 21. என் மன்றாட்டை நீர் கேட்டதால், ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் அநேக ஜெப கூட்டங்களுக்கு வந்து ஜெபித்து ஜெபித்து நான் மன்றாடின என் மன்றாட்டை நீர் கேட்டதால், எனக்கு நீர் வெற்றி அளித்ததால், ஆண்டவரே, நான் செய்கிற என் குடும்பத்திலே, ஆண்டவரே, என் ஊழியத்திலே, என் கையின் பிரயாசங்களிலே நான் செய்த எல்லாவற்றிலும் நீர் வெற்றி தந்ததால் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. இந்த நன்றி சொல்லும் பொழுதே அதுல ஒரு சந்தோஷம் நமக்கு வரணும். அல்லேலூயா. நிறைய பேருக்கு அந்த அனுபவமே கிடையாது. நன்றி சொல்லுகிற அனுபவம் கிடையவே கிடையாது. அன்பு மக்களே, நான் ஒரு கிளினிக், எங்க ஊர்ல இருக்கிற ஒரு கிளினிக்ல அருட்சகோதரிகள் வைத்திருக்கிறாங்க. என்னுடைய மகனை கூட்டிட்டு அங்க போனேன். ஒரு காய்ச்சல்னு சொல்லி 2 ஊசி போடுங்க அப்படின்னு சொல்லி ஊசி போட்டாச்சு. மாத்திரைகள் எல்லாம் வாங்கியாச்சு. அதற்கு ஃபீஸ் ஒரு அமௌண்ட் வந்தது. அந்த ஃபீஸை கையில் கொடுக்கும்போதே, சிஸ்டர் உங்களுக்கு நன்றின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். சிஸ்டர் வாங்கிட்டு சொல்கிறாங்க, நீங்கள் பணம் தர்றீங்க, அதற்கான மருத்துவத்தை நான் செய்கிறேன், நான் செய்கிற மருத்துவத்துக்கு நீங்கள் ஃபீஸ் தர்றீங்க, இதில் ஊடையில் என்ன நன்றி? கேட்குறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கா இல்லையா? இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் நான் சொன்னேன், இல்லை சிஸ்டர், எந்த ஒரு மனுஷனிடத்துல எந்த ஒரு உதவியை பெற்றுக்கொண்டாலும் அவர்களிடத்துல நன்றி என்று சொல்வது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கிருபையை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு மக்களே, இன்று கடவுள் உங்களோடு பேசுகிறார். கடவுளுடைய வார்த்தை உங்களோடு பேசுகிறது. யாரிடத்துல போய் ஒரு பொருளை வாங்கினாலும் சரி, இங்க விலை கொடுத்து வாங்கினாலும் அல்லது இலவசமாய் பெற்றுக்கொண்டாலும், எந்த ஒரு சூழ்நிலையிலும் நன்றி என்கிற 3 வார்த்தையை நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரு நாளும் மறந்துடவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் நீங்கள் நம்ம ஜபத்தை நடத்துகிற நம்முடைய அன்பு தகப்பனாக இருந்தாலும் சரி, ஜபம் முடிஞ்சிட்டு போகும்போது என்ன செய்யணும்? ஐயா நன்றியா, அல்லேலூயா. நம்ம அன்பு பிள்ளை கேஷியோ போடுறாங்க, பாடுறாங்க, வொர்ஷிப் நடத்துறாங்க, அருமை, நல்லா அருமையா செஞ்சீங்க, நன்றி சொல்லணுமா வேண்டாமா? சொல்லுங்க, கண்டிப்பா சொல்லணும். அல்லேலூயா. சின்ன சின்ன காரியங்கள்ல கூட அந்த நன்றி அப்படிங்கிற வார்த்தை என்ன செய்யணும்? வாயிலிருந்து வந்துகிட்டே இருக்கணும். வரணுமா வரக்கூடாதா? சொல்லுங்க, வந்துகிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அதே திருப்பாடல் 28 ஒருவர் எடுத்து வாசிங்க. 28. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு, என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. 29 வாசியுங்கள் ஒருவர். உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன், என் கடவுளே, என் கடவுளே, உம்மை புகழ்ந்தேத்துகின்றேன், உம்மை புகழ்ந்தேற்றுகிறேன். அல்லேலூயா. எசையா புத்தகம் 25வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்கள்ல யாராவது வாசிக்கலாம்ல? எசையா 25ல முதல் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். எடுத்தவங்க வாசிங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, நீரே என் கடவுள். பாருங்க, ஆண்டவரே நீரே என் கடவுள், நான் உம்மை மேன்மைப்படுத்துவேன். ஆண்டவரே நான் உம்மை மேன்மைப்படுத்துவேன், உம் பெயரை போற்றுவேன். ஆண்டவரே உமது திரு பெயரை நான் போற்றுவேன், புகழ்வேன், உயர்த்துவேன்.
நீர் வியத்தகு செயல் புரிந்துள்ளீர். நீர் எனக்கு வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளீர். நெடுநாளாய் நீர் தீட்டியுள்ள திட்டத்தை, நெடுநாளாக நீர் எனக்கென்று தீட்டி இருக்கிற திட்டத்தையும் திண்ணமாகவும் உறுதியாகவும் நிறைவேற்றியுள்ளீர். நிறைவேற்றி இருக்கிறீர். ஆகவே ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி செலுத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு மக்களே, ஏன் ஆண்டவருக்கு நாம நன்றி செலுத்தணும்? ஆண்டவர் உங்க நன்றியை எதிர்பார்ப்பாரா, எதிர்பார்க்க மாட்டாரா? சகோதரிகள் பின்னால இருக்கிறவங்க சொல்லுங்க, எதிர்பார்ப்பாரா? சொல்லுங்க வாய் திறந்து. உங்க நன்றியை வச்சு அவர் ஏதாவது செய்ய முடியுமா? சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. ஏற்கனவே திருப்பலியில எழுந்தேற்ற நேரத்துல குருவானவர் ஒரு வருஷத்துல ஒரு தடவை நினைக்கிறேன், ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஆண்டவரே, நாங்கள் உம்மை புகழ்ந்து ஏற்றுவதனாலே உம்முடைய மகிமை ஒரு நாளும் உயரப்போவதில்லை. காரணம், நீர் எப்போதும் உயர்ந்தவர் ஆண்டவரே. எங்களுடைய புகழ்ச்சி உம்மை ஒரு நாளும் உயர்த்த முடியாது. ஆனாலும் நாங்கள் உம்மை புகழ்ந்து ஆராதிப்பதினால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். கை தட்டுங்க பாப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா நற்செய்தியில 17ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா நற்செய்தியில 17ஆம் அதிகாரத்துல 15வது வசனம் என்ன சொல்லுகிறது? வாசியுங்கள். ஒருவர், அவர்களுள் ஒருவர். எத்தனை பேர்களுள் ஒருவர்? 10 பேர்கள். சத்தமா சொல்லுங்க. 10 நபர்களுள் ஒருவர். அவர்கள் யார்? என்ன நோய்? எப்படிப்பட்ட நோய் பிடிச்சவங்க? தொழுநோய் பிடித்த 10 நபர்களுள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதை கண்டு, தம்முடைய சரீரத்தில் இருக்கிற பிணி, அந்த நோய், தொழுநோய் சுகமாகி இருப்பதை தன்னுடைய சரீரத்தில் உணர்ந்து, தீர்ந்திருப்பதை கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே, கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். வாசிங்க. அவருடைய காலில் முகம் குப்புற விழுந்து. இது விண்ணப்பம் பண்ணுகிற பொழுதா, அற்புதம் நடந்த பிறகா? சொல்லுங்க பாப்போம். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. நம்ம விண்ணப்பம் பண்ணுகிற பொழுது இயேசுவே, ஆண்டவரே, ஆண்டவரேன்னு கதறுதல் அற்புதம் நடந்த பிறகு இருக்குமா சகோதரியே? சொல்லுங்க. கொஞ்சம் குறைஞ்சிரும், அப்படித்தானே? அல்லேலூயா. ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் பாருங்க. நம்முடைய குடும்பங்கள்ல ஒரு திருமண திருப்பலிக்காய் நம்ம எல்லாம் தயார் நிலையில இருக்கும் பொழுது அந்த ஃபாதர் எவ்வளவு நம்ம வரவேற்போம் தெரியுமா? ஃபாதர் எங்க வந்துகிட்டு இருக்கிறீங்க? ஃபாதர் சீக்கிரம் வாங்க ஃபாதர், ஃபாதர் ஃபாதர் கார் அனுப்பி இருக்கிறேன் வாங்கன்னு சொல்லி ராஜ மரியாதையோட நம்ம அழைக்க மாட்டோமா? அதுபோல இந்த பீடத்தை எல்லாம் அழகுபடுத்துவதற்கு அருட்சகோதரிகள் இடத்துல சிஸ்டர் சிஸ்டர் சிஸ்டர்னு சொல்லி ரொம்ப, எங்க பகுதியில், உங்க பகுதிகளில் நான் சொல்ல வரல, அல்லேலூயா, ரொம்ப ராஜ மரியாதையோடு அழைப்போம். எல்லா வேலையும் முடிந்து சாமியார் சென்று வாருங்கள் திருப்பலி முடிந்ததுன்னு சொல்றதோட சரி, நம்ம மக்களெல்லாம் கொட்டு மேளம் அடிச்சுட்டு மாப்பிள்ளை பொண்ணை கூட்டிக்கிட்டு அங்கே போயிடுவாங்களே தவிர, சாமியார் என்ன செய்வார்? தனியா அவர் சாப்பிடுதீங்களா சாமின்னு கூட கேட்கறதுக்கு, சிஸ்டர் சாப்பிடுறீங்களான்னு கேட்க கூட எண்ணிக்கும் குறைந்த அளவில் போய்விடும். அன்பு மக்களே, விண்ணப்பம் செய்வதை விட நன்றி செலுத்துகிற அந்த மனிதனை பார்த்தீங்களா? மீண்டும் வாசிங்க அதே வார்த்தையை. தொழுநோயாளிகளுள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதை கண்டு, சரீரத்தில் இருக்கிற நோய்கள் எல்லாம் பரிபூரணமாய் சுகமாய் இருப்பதை தன்னுடைய சரீரத்தில் உணர்ந்து கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டு, இயேசு ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதித்துக் கொண்டு இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகங்குப்புற விழுந்து. ஸ்டெப் பாத்தீங்களா? ஸ்டெப்பாக பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு நன்றி உணர்வு நம்முடைய இதயத்துல என்றாவது இருக்கிறதா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்கணும். இயேசுவின் பாதத்தில் விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அது எப்படி விழுவாராம்? இயேசுவினுடைய பாதத்துல முகம் குப்புற விழுந்து. அல்லேலூயா சொல்லுங்க. முகம் குப்புற அற்புதங்களை பெற்ற பிறகும் தன்னுடைய சரீரத்தில் நோய் சுகமாய் இருப்பதை கண்டு இயேசுவின் பாதத்தில் நெடுஞ்சாங்கடையாய் விழுந்து முகம் குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். இயேசு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். சொல்லுங்க வாய் திறந்து. இயேசு ஆண்டவருக்கு, சுகம் தந்தவருக்கு, அற்புதங்களை செய்தவருக்கு, அதிசயங்களை காண செய்தவருக்கு
அவருடைய தலையை நிமிரச் செய்தவருக்கு கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லேலூயா. அதோட அந்த சப்ஜெக்ட் முடிஞ்சிருக்குதா? முடியல. அதுக்கு அடுத்தாலதான் முக்கியமானது இருக்கு. வாசியுங்கள். ஒருவர், அவரோ ஒரு சமாரியர். வாசிங்க. இயேசு அவரை பார்த்து, இயேசு அந்த மனிதரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? எத்தனை பேர் கவனிச்சீங்க? எத்தனை பேர் கவனிச்சீங்க? அல்லேலூயா. 10 பேருடைய நோய்களும் சுகமாகவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? மற்ற 9 பேரும் எங்கே? கடவுளை போற்றி புகழ. பாத்தீங்களா எவ்வளவு விரும்புறாரு பாருங்க. இந்த கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். வேறு எவரும் திரும்பி வர காணோமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவேதான் எபிரேயருக்கு எழுதுகிற பொழுது 12ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. எபிரேயருக்கு எழுதின கடிதம் 12ஆம் அதிகாரத்துல 28வது வசனம் என்ன சொல்லுகிறது? ஒருவர் வாசிக்கலாம். எபிரேயர் 12:28 வாசியுங்கள். அசைக்க முடியாத அரசை பெற்றுக்கொண்ட நாம். யார் முதல்ல வாசித்தது? நம்ம சகோதரருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. வாசிங்க ப்ரோ. அசைக்க முடியாத அரசை பெற்றுக்கொண்ட நாம். அசைக்க முடியாத அரசை பெற்றுக்கொண்ட நாம் நன்றி உள்ளவர்களாய் இருப்போம். போதும், கை தட்டுங்க ஆண்டவருக்கு. அல்லேலூயா. எப்படிப்பட்டவர்களா இருக்கணுமா? எப்படிப்பட்டவர்களா இருக்கணுமா? பக்கத்துல இருக்கிற முகத்தை திரும்பி பார்த்து சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? நன்றி உள்ளவர்களா இருக்கணும். அல்லேலூயா. பொதுவா சொல்லுவாங்க பாத்தீங்களா, உனக்கு எவ்வளவு உதவி செய்திருக்கிறேன், நன்றி இருக்குதா உனக்கு? நன்றி கெட்டு போய் இருக்கிறிய சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. நன்றி உள்ளவர்களாய் நீங்க இருக்கணும். அல்லேலூயா. கொஞ்சம் நம்ம இப்போ இருக்கிற நிலையில இருந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால நீங்க நினைச்சு பாருங்க. 10 வருஷத்துக்கு முன்னால நினைச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப பாதாளத்துக்குள்ள நம்ம கடந்திருப்போம் பாருங்க. ஆனா ஆண்டவர் கொஞ்சம் 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 கொஞ்சமா உயர்த்தி 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 நம்மை ராஜாக்களாய் வைத்திருக்கிறார். கை தட்டுங்க மக்களை. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் இருந்த நிலை வேறு, இப்பொழுது இருக்கிற நிலை என்பது வேறு. அல்லேலூயா. ஆண்டவர் தலையாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் மேன்மையாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அநேகருக்கு கொடுக்கிற விதத்திலே ஆண்டவர் நம்மை கொடுக்கிறவர்களாய் அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நன்றி சொல்லணுமா வேண்டாமா? அழகாய் நன்றி சொல்லணும். அல்லேலூயா. ஒரு அருமையான பாடல் உண்டு. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததே, எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததே, ஆயுள் முழுவதும் ஆதாயம் செய்வே, ஆயுள் முழுவதும் ஆதாயம் செய்வே, எப்படி பாடுவேன் மகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு இயேசு எனக்கு செய்வதே, பாடுவேன் இயேசு எனக்கு செய்வதே, ஆயுள் முழுவதும் ஆத்தும ஆதாயம் செய்வே, ஆயுள் முழுவதும் ஆத்தும ஆதாயம் செய்வே. கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டீர், கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டீர், கடுகளவும் கூரை வைக்காமலே, கடுகளவும் கூரை வைக்காமலே, அதிகமாய் ஆசீர்வதிப்பீர், அதிகமாய் ஆசீர்வதிப்பீர், எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததே, ஆயுள் முழுவதும்
ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் இயேசுவுக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. எரேமியா புத்தகம் 30ஆம் அதிகாரம், வேகமா எரேமியா புத்தகம் 30ஆம் அதிகாரத்துல 19வது வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். என் இறை மக்களிடமிருந்து நன்றி பாக்கள் எழும்பி வரும். என்ன பாக்கள் எழும்பி வருமா? நன்றி பாக்கள் அவர்கள் நாவிலிருந்து எழும்பி வரும். மகிழ்ச்சியுறுவோரின் ஆரவாரம் கேட்கும். பாத்தீங்களா? மகிழ்ச்சியுறுவோரின் ஆரவாரம் கேட்கும். அவர்களை நான் பல்கி பெருகச் செய்வேன். யார? நன்றி செலுத்துகிறவங்களை. அல்லேலூயா. நன்றி உணர்வு உள்ளவர்களை. அல்லேலூயா. அதிகமாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களை. அல்லேலூயா. எப்போதும் அவர்கள் நாவிலிருந்து நன்றி பாக்கள் எழும்பி வருகிறவர்களை ஆண்டவர் என்ன செய்வாரா? பலுகி பெருக செய்வேன். கைத்தட்டுங்க மக்களை ஆண்டவருக்கு. அல்லேலூயா. அடுத்த வசனம் என்ன? அவர்கள் எண்ணிக்கையில் குறைய மாட்டார்கள். நன்றி செலுத்துகிற மக்கள் பெருகுவார்கள். அவர்கள் ஒரு நாளும் எண்ணிக்கையில் குறைவுபட மாட்டார்கள். அல்லேலூயா. அடுத்த வசனம் என்ன? நான் அவர்களை பெருமைப்படுத்துவேன். அவர்களை நான் பெருமைப்படுத்துவேன். இனி அவர்கள் சிறுமையுற மாட்டார்கள். கைத்தட்டி ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி செலுத்தணும். அல்லேலூயா. ஒரு நாளும் இனிமேல் அவர்கள் சிறுமையுறவே மாட்டார்கள். அல்லேலூயா. அன்பு மக்களே, ஆண்டவருக்கு நாம் நன்றி 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 என்று நன்றி செலுத்தி கொண்டு இருந்தாலும் அந்த நன்றியினுடைய வெளிப்பாடாய் ஒரு செயல் நாம் செய்யணும். அல்லேலூயா. நாவு என்ன செய்யணும்? இதயமும் நாவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்கணும். வெறும் உதடுகள் மட்டுமல்ல, நம்முடைய இதயத்தில் இருந்து நம்முடைய உதடுகள் வழியாக ஆண்டவருக்கு நன்றி 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 என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் அந்த நன்றியை செயல்ல நம்ம காட்டணும். அல்லேலூயா. செயல்ல காட்டணுமா வேண்டாமா? சொல்லுங்க. கண்டிப்பா காட்டணும். அல்லேலூயா. எப்படி காட்டுவது? எடுத்து வாசிக்கணும். மார்க்கு எழுதின நற்செய்தியில 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க வேகமா. மார்க்கு எழுதின நற்செய்தியில 1ஆம் அதிகாரத்துல 44, 45 ஆகிய வேத பகுதிகளை ஒருவர் வாசிக்கலாம். பிறகு அவரிடம் இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம். தலைப்பு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தொழுநோயாளர் நலமடைதல். ஒரு தொழுநோயாளி தன்னுடைய சரீரத்துல பரிபூரணமான நலத்தை இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொண்டார். அதற்கு என்ன வருகிறது வார்த்தை? வாசிங்க 44 இருந்து. இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம். அவன் அற்புதங்களை பெற்று சொல்லுகிற பொழுது இயேசு என்ன சொன்னாரு? என் மகனே, நீ பெற்றுக்கொண்ட அற்புதத்தை நீ யாருக்கும் சொல்லுங்க. நீ யாருக்கும் சொல்ல வேண்டாம். யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னா அது அமைதியா இருக்குமா? அது வெடித்து பரவுமா? சொல்லுங்க பாப்போம். சகோதரிகள் சொல்லுங்க. சகோதரிகளே, சொல்லிவிடாதீர்கள் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? கைத்தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. Praise the Lord. இயேசு சொல்றாரு, மகனே, அவங்க எல்லாராலும் கைவிடப்பட்டவனே, உன்னை நான் சுகமாக்கி இருக்கிறேன், யாருக்கும் சொல்லாத பண்ணா அவர் என்ன செஞ்சாராம்? 44, 45 கவனமாயிரும். ஆனால் நீ போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாக கூறி, மிக கண்டிப்பாக கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார். உடனடியாக அவனை அவன் வீட்டுக்கு அனுப்பிவிட்டார். ஆனா நடந்தது என்ன மக்களே? ஆனால் அவர் புறப்பட்டு சென்று, அதாவது ஆங்கிலத்துல பட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல பாப்பா, பட் அது ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை. அல்லேலூயா. ஆனால் பாருங்க, ஆனால் என்ன செய்கிறார் அந்த மனிதர்? வாசிங்க. அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தியை, தான் சுகமான செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார். கைத்தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. எங்கும் அறிவித்துனா என்ன அர்த்தம்? தெரு தெருவாக நின்று தெரு பிரசங்கம் பண்ணியிருப்பாரு. அல்லேலூயா.
பரப்பி வந்தாருன்னா என்ன அர்த்தம்? பிட் நோட்டீஸ் கொடுத்து வீடு வீடா, தெரு தெருவா, பங்கு பங்கா, மறை மாவட்டம் முழுவதும் அவர் அந்த இயேசுவை பற்றி பறைசாற்றி விட்டார். அல்லேலூயா. நன்றியை அவர் எப்படி தன்னுடைய செயல்ல காட்டுகிறார் பாருங்கள். அல்லேலூயா. இதே போல ஒரு மனிதன், மார்க்கு நற்செய்தி அதே இதுல 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 5ஆம் அதிகாரத்துல 18, 19, 20 ஆகிய வேத வசனங்களை வாசித்து பார்த்தால் அதுல தலைப்பு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒருவர் வாசியுங்கள். கெரசேனர் பகுதியில் பேய் பிடித்தவரை நலமாக்குதல். பாத்தீங்களா? பேய் பிடித்த ஒரு மனுஷனை என்ன செஞ்சார் ஆண்டவர்? நலமாக்குனார். அதுல 3 to 5 வரைக்கும் வாசிங்க. 3 to 5 வரை. கல்லறைகளை அம்மனிதரின் உறைவிடம். பாத்தீங்களா எவ்வளவு கொடூரமான ஒரு அனுபவத்தை அந்த மனுஷன் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். தன் குடும்பத்திலேயோ, வீட்டிலேயோ, ஆலயத்திலேயோ, தெருவிலேயோ அவனுக்கு சீட்டு கிடையாது. எங்க தான் சீட்டு சொல்லுங்க? கல்லறையில தான் சீட்டு. வாசிங்க. அவரை எவராலும் ஒருபொழுதும் சங்கிலிகளால் கூட கட்டி வைக்க முடியவில்லை. எவ்வளவு ஒரு கொடூரம் பாருங்க. அவனை எந்த மனுஷனும் கூட தொடவோ பிடிக்கவோ சங்கிலியால் கட்டக்கூட முடியவில்லை. ஏனெனில் அவனை பலமுறை விலங்குகளாலும் சங்கிலிகளாலும் கட்டி இருந்தும் அவர் சங்கிலிகளை உடைத்து விலங்குகளை தகர்த்து எறிந்தான். 5 வரைக்கும் வாசிங்க. எவராலும் அவரை அடக்க இயலவில்லை. எவராலும் அந்த மனுஷனை அடக்கவே முடியவில்லை. அவர் இரவு பகலாய், அந்த மனுஷன் இரவும் பகலுமாய், எந்நேரமும் கல்லறைகளிலும் மலைகளிலும் கூச்சலிட்டு கொண்டிருந்தான். ஒரு சாதாரண ஒரு மனுஷன், அவன் எந்த அளவுக்கு இந்த பிசாசு அவனை வஞ்சித்து அவனை எந்த அளவுக்கு சேதப்படுத்தி வைத்திருக்கிறது பாருங்க. இயேசு வந்தார், அவன் அருகில் வந்தார், அவனை தொட்டார், அவனிடமிருந்த எல்லா தீமைகளும் அவனை விட்டு விலகி ஓடியது. அல்லேலூயா. நிறைவானவர் வருகிற பொழுது எல்லா குறைகளும் ஒரு மனுஷனிடமிருந்து வெளியேறும், ஒரு குடும்பத்திலிருந்து வெளியேறும். அல்லேலூயா. ஒரு வெளிச்சம் வருகிற பொழுது இருள் தன்னால விலகி ஓடும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எவ்வளவு பாருங்க, 3, 4, 5, 3 வசனங்களிலும் அந்த மனுஷனுடைய செயல்களை குறித்து மிக அழகாய் மார்க்கு எழுதி வைத்திருக்கிறார், மிக துல்லியமாய். ஆனால் இயேசு அந்த மனிதனை விடுதலையாக்கின பிறகு 18, 19, 20 வாசியுங்கள். ஒருவர் அவர் படகில் ஏறியதும், இயேசு ஆண்டவர் அவனை சுகமாக்கி விட்டு படகில் ஏறியதும், பேய் பிடித்து விடுதலை பெற்றவர் தாமும் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். கை தட்டுங்க மக்களே. அல்லேலூயா. அற்புதத்தை பெற்றாச்சுன்னா டாட்டா போட்டுட்டு காணிக்கையை மட்டும் கொடுத்துக்கிட்டு போகிறதல்ல. அல்லேலூயா. நானும் உம்மோடு வருவேன் இயேசுவே, ஆண்டவரே என்று இயேசுவை பின்பற்றி அவனும் படகில் ஏறப்போனான். வாசிங்க தொடர்ந்து. ஆனால் இயேசு அதற்கு இசையாமல் அவரை கூர்ந்து பார்த்து, உமது வீட்டிற்கு போய், உனது வீட்டிற்கு, உன் குடும்பத்திற்கு, உனது அன்பியத்திற்கு, உனது பங்குக்கு நீ போய், ஆண்டவர் உன் மீது இரக்கம் கொண்டு, இயேசு ஆண்டவராகிய நான் உன் மீது இரக்கம் கொண்டு உனக்கு செய்ததை எல்லாம் உன் உறவினருக்கு அறிவியும் என்றார். உறவினருக்கு நீ அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பினார். கைத்தட்டுங்க மக்களே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஜெபத்துக்கு நீங்க வருகிறீர்கள் என்றால் ஆண்டவர் சிறிய அற்புதங்களையும் செய்வாரு, பெரிய அற்புதங்களையும் செய்வார். ஹல்லேலூயா. சின்ன சின்ன நோய்களும் குணமாகும், பெரிய பெரிய நோய்களும் குணமாகும். கைத்தட்டுங்க பாப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா எபிரேயருக்கு எழுதுகிற பொழுது சொல்லுகிறார் ஆண்டவர், நீங்க என்னைக்கும் நன்றி உள்ளவர்களா நீங்க இருக்கணும். அல்லேலூயா. யாருக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கணும் சொல்லுங்க? உங்களுக்கு உதவி செய்வது யார்? உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவர் யார்? உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவருக்கு, நன்மைகள் செய்கிறவருக்கு நீங்க எப்போதும் எப்படி இருக்கணும்? நன்றி உள்ளவர்களா இருக்கணும். வாயாலையும் சொல்லணும் நன்றி, செயல்களையும் காட்டணும். அல்லேலூயா. பிற மக்களுக்கு நீங்க போய் ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற வியத்தகு செயல்களை சொல்லணுமா வேண்டாமா? சொல்லுங்க. சொல்லணுமா வேண்டாமா? நிறைய இடங்கள்ல பாருங்க, சாட்சிய வேலை என்று இருக்கும். சாட்சி சொல்ல வாங்கன்னு கூப்பிட்டா எல்லாம் என்ன செய்வாங்க?
எந்திரிக்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நிறைய பேருக்கு இயேசு சுகமாக்குனா கூட நம்பிக்கை இருக்காது. உதாரணம் ஒன்று சொல்றேன் பாருங்க. நம்ம வீடுகள், நம்ம ஊர்கள்ல யானைகளை கூட்டிட்டு வருவாங்க பாத்தீங்களா? யானைகள் வசூல் பிரிக்க யானைகளை கூட்டிட்டு வருகிற பொழுது, இந்த யானை முதல்ல இது நாட்டு யானை கிடையாது. முதல்ல ஊருக்குள்ள வருகிற யானை எங்கிருந்து கொண்டு வந்திருப்பாங்க தெரியுமா? முதல்ல எங்கிருந்து கொண்டு வந்திருப்பாங்க? காட்டுல இருந்து கொண்டு வந்து அத ஊருக்குள்ள கொண்டு வந்து ஒரு பெரிய சங்கிலிய அதனுடைய காலில் கட்டி மரத்துல கட்டி போட்டிருப்பாங்க. அப்போ காட்டு யானை என்பது மூர்க்கமானது. என்ன செய்யும்? தன்னுடைய காலில் இருக்கிற விலங்குகளை அத்திரலான்னு சொல்லி நல்ல முயற்சி பண்ணி பார்க்கும். நடக்குமா நடக்காதா சொல்லுங்க? பெரிய சங்கிலி நடக்குமா? நடக்காது. கொஞ்ச நாள் அப்படியே இழுத்து பார்த்துட்டு என்ன செய்யும்? கொஞ்சம் அந்த மூர்க்கத்தனங்கள் கொஞ்சம் குறைஞ்சிரும். ஒரு 40% குறையும். அதுக்கு முறை என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த சங்கிலியை அவுத்து போட்டுட்டு ஒரு பெரிய வடம் கயிறுல கட்டி போட்டுருவாங்க. அப்போ அது லேசா இழுத்து பார்த்தா முதல்ல அதுக்கு என்ன சிந்தனை? நம்ம காலில் சங்கிலியை கட்டி போட்டிருந்தாங்களே, நம்மளால இழுக்க முடியலையே, அது போலதான் இதுவும் போலுக்குன்னு சொல்லி என்ன செய்யும்? அதனுடைய மனசை அப்படியே பக்குவப்படுத்தி கொள்ளும். கடைசியில் கொஞ்ச நாள் கடந்த பிறகு அந்த வடத்தை அவுத்து போட்டு ஒரு சின்ன சணல்ல கட்டி போட்டா கூட அம்மா என்னம்மா செய்யும்? அந்த யானை என்ன செய்யும்? சங்கிலியை தான் கட்டி போட்டிருக்காங்களோன்னு சொல்லி நிதானமாகவே இருக்கும். அல்லேலூயா. நிறைய நோயாளிகளை ஆண்டவர் பார்க்கிற பொழுது, மகனே எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்லுவார். கை தட்டுங்க பாப்போம். எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டிற்கு போன்னு சொல்லுவாரு. காரணம் என்ன தெரியுமா? சுகம் பெற்றா கூட, அற்புதங்கள் பெற்றுக்கொண்டா கூட, என்னத்தை நடந்திருக்க போகுது? என்னத்தை எனக்கு சுகம் கிடைச்சிருக்க போகுது? என்னத்தை எனக்கு அற்புதம் நடந்திருக்க போகுது? நான் வந்த வண்ணமாகத்தான் இருப்பேன் போலுக்கு. எப்படி இந்த யானை சங்கிலியில தான் கட்டி போட்டிருக்காங்க போலுக்குன்னு நினைச்சு கடைசியில காட்டு யானை எப்படி நாட்டு யானையா மாறுமோ, அது போலவே நிதானத்துக்குள்ள வருமோ, மூர்க்கங்கள் எல்லாம் போகுமோ, அதே மாதிரி நம்ம மக்களுக்கும் எவ்வளவுதான் அற்புதம் செஞ்சாலும், நான் 38 வருஷமா நான் படுத்த படுக்கையில தானே கிடந்தேன், இன்னும் நான் எப்படி எந்திரிக்க போறேன்? நான் அப்படித்தான் இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்லுவார்? எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போயிருவோம் வீட்டுக்கு. கை தட்டுங்க மக்களே. ஹல்லேலூயா. நீ சுகம் பெறு மகனேன்னு சொல்லி சுகமாக்கிட்டு போனா இந்த கதை தான். எந்த கதை அக்கா சொல்லுங்க? எந்த கதை? யானை கதை. என்ன கதை? எழுந்து நீ சுகம் பெற்றதுன்னு சொல்லிட்டு போயிட்டா யானை கதை அப்படியே தான் கிடக்கும். அல்லேலூயா. ஆனா எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டிற்கு போ. அல்லேலூயா. அப்ப இங்க பாருங்க, இந்த பேய் பிடித்த மனிதனுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? எழுந்து போய் உன் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் இயேசு செய்த புதுமைகளை சொல்லு. அல்லேலூயா. நீ சொன்னாய் என்றால் இங்கு வந்திருக்கிற 200 பேரும் நீங்கள் போய் ஆண்டவர் செய்த அற்புதங்களை சொன்னா அடுத்தால என்ன நடக்கும்? அடுத்த தடவை அடுத்த வாரம் வருகிற பொழுது ஆளுக்கு ஒவ்வொரு ஆளை கூட்டிட்டு வந்தாலும் எண்ணிக்கை எத்தனையாக மாறும்? சொல்லுங்க. கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. 400 பேரும் ஆண்டவர் செய்த நன்மைகளை சொன்னா இன்னொரு 400 பேர் வந்தா மொத்தம் 800 பேரா எத்தனை பேரா மாறும்? சொல்லுங்க. இந்த இடத்துல 3 கூட்டங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடத்த வேண்டியிருக்கும். கை தட்டுங்க பாப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மறந்து விடக்கூடாது. எடுத்து வாசியுங்கள். அதே மார்க்கு நற்செய்தியில 10ஆம் அதிகாரம் 52வது வசனத்துல தலைப்பு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒருவர் வாசியுங்கள். பார்வையற்ற பர்த்திமேயு பார்வை பெறுதல். அந்த மனுஷன் ஆண்டவரை உண்மையாய் கூப்பிட்டு இயேசு அவன் அருகில் வந்து அவனை தொட்டு சுகமாக்கின பிறகு 52வது வசனத்தை வாசிங்க. இயேசு அவரிடம் நீ போகலாம், நீ மகனே பர்த்திமேயு நீ போகலாம், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். உடனே அவர் மீண்டும் பார்வை பெற்று அவரை பின்பற்றி அவருடன் வழி நடந்தார். கடைசி வரைக்கும் இயேசுவை பின்பற்றி இயேசுவோடே அந்த மனுஷன் இருந்தார். கை தட்டுங்க பாப்போம். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஒரு அற்புதத்தை பெற்ற உடனே எனக்கு கதை நடந்துட்டு எனக்கு இது போதும்னு இங்க இந்த ஜெப கூட்டத்துக்கு டாட்டா போட்டுட்டு போகிறதல்ல, மறந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு சிலர் பாருங்க, தொடர்ந்து ஒரு மாதம் வருவாங்க, தொடர்ந்து ஒரு வருஷம் வருவாங்க, நன்மைகளை பெற்றுக்கொண்ட உடனே என்ன செய்வாங்க? ஆண்டவருக்கும் டாட்டா, இந்த ஜெபக்குழுவுக்கும் டாட்டா. நிறைய பேர் அப்படி இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆனா மக்களே, நம்முடைய உயிர் போகிற அந்த கடைசி நேரம் வரைக்கும் இந்த இடத்துல விட்டுட்டு நம்ம ஒரு நாளும் எங்கேயும் போகக்கூடாது. ஹல்லேலூயா சொல்லுங்க. காரணம் என்ன தெரியுமா? இதுதான் நல்ல பங்கு. என்ன பங்கு? நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. கடைசி வரைக்கும், உயிர் மூச்சு இருக்கிறது வரைக்கும் ஆண்டவரிடத்துல வரணும், பாடணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், நன்றி செலுத்தணும், ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கணும், ஆண்டவருடைய பிரசன்னத்திலேயே கடைசி காலம் வரைக்கும் வாழ்ந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தோடையே ஆண்டவர்கிட்ட போகணும். ஹல்லேலூயா. இன்னொரு மனுஷனை பாருங்க, அதே மார்க்ல 7ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 7ஆம் அதிகாரத்துல 36வது வசனம், தலைப்பு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒருவர் வாசியுங்கள். காது கேளாதோர் நலம் பெறுதல். காது கேளாதோரும் திக்கு வாயாய் பேசுகிறவருமாய் ஒரு மனுஷன் சுகம் பெறுதல். அதுல 32வது வசனத்தை வாசிங்க. காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான ஒருவரை சிலர் அவரிடம் இயேசுவிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர். இயேசுவை அந்த சிறு குழுவினர் வேண்டிக் கொண்டார்கள். தொடர்ந்து வாசிங்க. இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அந்த சிறு குழுவிலிருந்து அவரை தனியாக அழைத்து கொண்டு போய் தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு, தம்முடைய விரல்களை அவருடைய காதுகளில் விட்டு, உமிழ் நீரால் அவர் நாவை தொட்டார். தன்னுடைய உமிழ் நீரால் அந்த மனுஷனுடைய நாவை தொட்டார். பிறகு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எப்பத்தா, அதாவது திறக்கப்படு என்று சொன்னார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன. உடனே அவரது காதுகள், அதுவரைக்கும் அடைக்கப்பட்டிருந்த காதுகள் திறக்கப்பட்டது. நாவும் கட்டவிழ்ந்தது. நாவும் அதுவரைக்கும் கட்டி வைக்கப்பட்டிருந்த கட்டு அவிழ்ந்தது. அவர் தெளிவாக பேசினார். தொடர்ந்து வாசிங்க. இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று. பாத்தீங்களா, இது ஒரு குசும்பு மாதிரி உள்ளது தானே? என்ன நினைச்சு பாருங்க. ஏற்கனவே ஒரு குழுவாய் கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. அந்த குழுவில இருந்து என்ன செய்யறாரு? கொஞ்சம் தனியா கூட்டிட்டு போய் இவ்வளவு அற்புதங்களையும் செஞ்சிட்டு என்ன சொன்னாரு? எவருக்கும் இந்த அற்புதத்தை நீ சொல்லக்கூடாது என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். வாசிங்க. அவரது கட்டளைக்கு நேர்மையாக அவர்கள் இயேசு ஆண்டவர் சொன்ன கட்டளை யார்கிட்டையும் சொல்லாத, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்ன அவருடைய கட்டளைகளுக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்துக் கொண்டே வந்தார்கள். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. என்னைக்காவது ஆண்டவர் செய்த நன்மைகளை இந்த மாதிரி நம்ம யார்கிட்டையாவது போய் நம்ம சொல்லியிருக்கிறோமா? சொல்லுங்க. சொல்லியிருக்கிறீங்களா? யாராவது சொல்லியிருக்கிறீங்களா? ஏன் இப்படி அமைதியா இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது நன்றி உள்ளவர்களா இருக்கணும். அல்லேலூயா. சில இடங்கள்ல பாருங்க, சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னா கடகடன்னு அங்க வரைக்கும் நிப்பாங்க வரிசையா. சின்ன சின்ன அற்புதங்களை கூட சொல்லுவாங்க. அல்லேலூயா. அவங்க வாழ்க்கையில நன்மைகள் நடந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. அதற்கும் வசனம் இருக்குது பாருங்க. சிறியவற்றில் நீ எனக்கு நம்பிக்கைக்கு உரியவனாக இருக்கிறாய். எப்போ? சின்ன சின்ன காரியங்கள் கூட ஆண்டவர் செய்ததற்கு நன்றி சொல்லுகிற மனுஷிகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே மகளே, சிறியவற்றில் நீ எனக்கு நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறாய். ஆகவே கை வச்சு காட்டுங்க, பெரியவற்றிற்கு நான் உன்னை அதிகாரி ஆக்குவேன். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க மக்களே. நன்றி சொல்லுவீங்களா? என்ன நன்றி சொல்லுவீங்களா? உங்க வீட்டுக்காரருக்கு என்ன நன்றி சொல்லுவீங்களா? சொல்லுங்க. உங்க மனைவிக்கு நன்றி சொல்லுவீங்களா? தலைய ஆட்டுறாங்க. அல்லேலூயா.
பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு நன்றி சொல்லுவீங்களா? நன்றி சொல்லுவீங்களா? நன்றி சொல்லணும். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் மக்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசியுங்கள் 1 தெசலோனிக்கேயர் புத்தகம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்துல 18வது வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5:18. எல்லா சூழ்நிலைகளிலும் பாத்தீங்களா, உங்களுக்கு வளர்ச்சியா இருக்கலாம் அல்லது தளர்ச்சியா இருக்கலாம், உடல் சுகமா இருக்கலாம், உடல் பலவீனமா இருக்கலாம், கையில செல்வ செழிப்பா இருக்கலாம் அல்லது கொஞ்சம் பற்றாக்குறையா இருக்கலாம். நீங்கள் எந்த நிலையிலும் நன்றி கூறுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? சொல்லுங்க, நன்றி செலுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னையிலிருந்து இந்த ஜெப கூட்டம் முடிஞ்சு நீங்க போகிற பொழுது உங்க வாயிலிருந்து ஒரு 3 எழுத்து வந்துகிட்டே இருக்கணும். என்ன எழுத்து? சத்தமா சொல்லுங்க, நன்றின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. எதற்கு எடுத்தாலும் நன்றி சொல்லணும். அல்லேலூயா. எந்த ஒரு காரியத்துக்காக நன்றி சொல்லணும். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம் தெரியுமா? சொல்லி பாருங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எடுத்து வாசியுங்கள் மக்களே. பிலிப்பியருக்கு எழுதின கடிதம், வேகமா பவுலடிகளார் பிலிப்பியருக்கு எழுதின கடிதத்துல 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிங்க. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல், நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாக கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் தெரிவியுங்கள். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லேலூயா. இதில் உள்ள அர்த்தம் என்ன தெரியுமா? என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? எல்லாமே, எல்லா ஜெபங்களும் அதுல வருது பாருங்க. மீண்டும் ஒருவர் வாசிங்க அந்த அதே வசனத்தை. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், வாழ்க்கையிலே எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல். நன்றி மட்டும் செலுத்துறது இல்ல, அதோட சேர்த்து எதையெல்லாம் உள்ள கொண்டு வரலாம் பாருங்க. முதல்ல நன்றியில ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. முதல்ல நன்றி சொல்ல ஆரம்பிச்சுக்கிட்டே அடுத்தால என்ன செஞ்சிடணும்? நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் நீங்க சொல்லிருங்க. அல்லேலூயா. முதல்ல விண்ணப்பத்துல இறங்கி நன்றியில போய் முடிக்கணுமா அல்லது நன்றியில ஆரம்பிச்சு விண்ணப்பத்துல போய் முடிக்கணுமா? கைத்தட்டி ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி செலுத்தணும். அல்லேலூயா. முதல்ல ஆண்டவரே நீர் நல்லவர், நல்லவர், வல்லவர், வல்லவர், அற்புதரே, காண்பவரே, காப்பவரே, நன்றி நன்றி, இதுவரைக்கும் செய்த நன்மைகளுக்கு நன்றின்னு ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கும் போதே என்ன செஞ்சிடணும்? பொதுவா பாயசம் ஊத்துவாங்க நாகர்கோயில்ல. என்ன உங்க ஊர்ல நிறைய பாயசம் குடிப்பீங்க நினைக்கிறேன். முதல்ல ஒரு அடை பாயசத்தை ஊத்துவாங்க. அடுத்தால பின்னால வரக்கூடியவர் என்ன செய்வாரு? அதோட முடிச்சிடலாம்ல, முடிக்கல. அதுக்கு மேல அப்படியே ஒரு பால் பாயசத்தை ஊத்துவாங்க. போதுமா? ஏன் இப்படி பாக்குறீங்க? போதுமா? வரக்கூடியவர் ஒரு அல்வாவை ஒரு பீஸ் எடுத்து அப்படி போட்டுட்டு போவார். இப்ப எத்தனையாச்சு சொல்லுங்க? அடுத்தால இது போதாதுன்னு அடுத்தால வரக்கூடியவர் கொஞ்சம் இனிப்பா இருக்குமே பூந்தியா, அதை கொஞ்சம் அப்படி போட்டுட்டு போவாரு. அதோடையாவது போதுமா? அடுத்தால ஒரு செவ்வாழை பழம், அதை ஒரு ஆளு கொண்டு வைப்பாரு. அதையும் உரிச்சு என்ன செய்வாங்க? அதுல போட்டு அமுக்கி நல்லா விரசி சாப்பிடுவாங்க. அல்லேலூயா. கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. எங்களை மாதிரி சுகர் இருக்கிறவங்களுக்கு அதை சாப்பிட முடியுமா? அல்லேலூயா. ஏற்கனவே ஆண்டவர் ஒரு தடவை சொல்லுவாரு மோசேக்கு, மோசே அந்த கானான் தேசத்தை நீ உன் கண்ணால பாப்ப, அதுக்குள்ள நீ ஒரு நாளும் மோவனே நீ பிரவேசிக்கவே மாட்ட. கைத்தட்டுங்க பார்ப்போம். அல்லேலூயா. மகனே கிளாஸ்டன், உன் அருகில் இருப்பவர்கள் உரிந்து உரிந்து குடித்து கொண்டிருக்கிற பாயாசத்தை உன் கண்களால் நீ காண்பாய், அதை ஒரு நாளும் நீ தொட முடியாது. அல்லேலூயா. என்னை போல ஒருவேளை ஒரு சிலர் இருக்கலாம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அது போலதான் மக்களை ஸ்டெப்பா இனிப்பு வகைகள் ஆழத்துக்குள்ள போகிறது மாதிரி முதல்ல நன்றியில ஆரம்பிச்சு என்ன செய்யணும்? கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் சொல்லி சொல்லி மன்றாட்டுகளை எல்லாம் சொல்லி சொல்லி எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.
அல்லேலூயா. ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் எந்திரிப்போமா? எந்திரிச்சு ஒரு பாடல் பாடிட்டு நம்ம மீண்டும் உட்காருவோம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. பிரைஸ் தி லார்ட். உடம்பு கொஞ்சம் அசைச்சா என்ன? அல்லேலூயா. இவ்வளவு பெரிய கனத்த பாடியா இருக்கிற நாங்களே என்ன செய்யறோம்? நல்லா டான்ஸ் ஆடுவோம் பார்த்துக்கிடுங்க. உங்கள்கிட்ட கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. என்ன ரொம்ப கொஞ்சம் ஆடலாம், நல்லா பாடலாம். ஒன்னும் கொஞ்சம் ஆடுறதுக்கு பிடிக்கலன்னா என்ன செய்யலாம்? ஒரு ஸ்டெப்பு இப்படி, ஒரு ஸ்டெப்பு இதை செய்யலாமா? ஐயாமார்கள் செய்யலாம்ல? நாங்க ரெடி, நீங்க ரெடியா? என்ன முகம் உருன்னு இருக்குது? லேஸ் எப்படி ஒரு ஸ்டெப் வைக்கிறதுனால சந்தோஷம் தான். அல்லேலூயா. பாடுவோமா? பாப்பா போடுங்க. எஸ், அப்படி உடல் அசைத்து. எஸ், சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். எஸ், நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. பாருங்க. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. அல்லேலூயா. ஒவ்வொருவர முகத்தை பார்த்து நில்லுங்க. பயப்படாதீங்க. நேரம் நில்லுங்கம்மா. முகத்தை பார்த்து நில்லுங்க. திருப்தி இல்லைன்னா இன்னொரு பக்கத்துல போய் நின்னுக்கிடலாம். ஆனா ஒரு முகத்தை பார்த்து ஒருவர் நில்லுங்க. பிரைஸ் தி லார்ட். போடுங்க. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. முகத்தை பார்த்து. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. சிரித்த முகத்தோடு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அன்பே என் ஆருயிரே நன்றி ராஜா, அன்பே என் ஆருயிரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. சிரித்த முகத்தோடு நாவாலே துதிக்கிறோம் நாதா, சிரித்த முகத்தோடு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, சுகந்தந்து இதுவரை தாங்கினீரே, சுகந்தந்து இதுவரை தாங்கினீரே, தனிமையிலே துணை நின்றீர் நன்றி ராஜா, தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா, தாய் போல பேச்சினீரே நன்றி ராஜா, தாய் போல பேச்சினீரே நன்றி ராஜா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா,
வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா, ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா, ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா, உடனிருந்து நடத்தினீரே நன்றி ராஜா, உடனிருந்து நடத்தினீரே நன்றி ராஜா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி இயேசு ராஜா. நல்ல நடனமாடி நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. அப்படியே ரெண்டு கரங்களையும் உயர்த்தி பிடிக்கும், ரெண்டு கரங்களையும் உயர்த்தி பிடித்து நல்ல கண்களை மூடணும், நல்ல உயர்த்தி பிடிங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களை விட கொஞ்சம் உயர்ந்திருக்கணும் உங்கள் கரங்கள். அப்படியே நன்றி மட்டும் சொல்லுங்க, வேற எதையும் ஜெபிக்க கூடாது, வேற ஒரு வார்த்தை நீங்க சொல்லிடக்கூடாது. நன்றின்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க. ஒருவேளை உங்க வாழ்க்கையில கசப்பே இருந்தா கூட நன்றின்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்லிருங்க. ஒருவேளை உங்க வாழ்க்கையில கசப்பு, இஸ்ரேல் மக்கள் மாறா என்கிற அந்த கசந்த நீரை குடிக்க முடியாமல் வாந்தி எடுத்தார்கள். அதுபோல உங்களால் சகிக்க முடியாத அளவுக்கு கசப்பு நிறைந்த அனுபவம் உங்கள் வாழ்க்கையிலே வந்தாலும் ஆண்டவரே நன்றின்னு சொல்லுவீங்களா? நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவீங்களா? ஆண்டவரே, என் கணவர் வழியாய் வருகிற கசப்பு, என் மனைவி வழியாய் வருகிற கசப்பு, என் பெற்றோர்கள் வழியாய் வருகிற கசப்பு, என் பிள்ளைகள் வழியாய், மருமக்கள் வழியாய், உடன் பிறப்புகள் வழியாய், பணி செய்கிற இடத்திலே, படிக்கிற இடத்திலே இருக்கிறவர்களால் வருகிற கசப்பு நிறைந்த மாறா ஆண்டவரே, எல்லாவற்றிற்காக நன்றின்னு சொல்லுவீங்களா? நன்றின்னு சொல்லுவீங்களா? மக்களே, இப்பொழுதே உண்மையாக நன்றி சொல்லுகிற சகோதரி, உண்மையாகவே நன்றி சொல்லுகிற சகோதரா, உன் வாழ்விலே இயேசு ஆண்டவர் இனிமையாய் வருகிறார், இனிமையாய் வருகிறார், மதுரமாய் வருகிறார். இதோ மதுரமாய் வருகிறார். கசப்பு நிறைந்த மாறா என்கிற அந்த குளத்திலே இயேசு என்கிற மரம் என்கிற இயேசு இதோ அந்த கசப்புக்குள்ளே வருகிற பொழுது அந்த கசப்பு தன்மை மாறியது, கசப்பு தன்மை மாறியது. சுவை மிகுந்த மதுரமாய், சுவை மிகுந்த மதுரமாய் இந்த நல்ல ரசத்தை இதுவரைக்கும் எங்கு வைத்திருந்தீர்கள் என்று கேட்கிற விதத்திலே உன் வாழ்வை அவர் இனிமையாய் மாற்றுகிறார். கரங்களை தட்டி நன்றி என்று சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. இயேசு என்கிற 3 எழுத்திற்கு நன்றி 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 என்கிற 3 எழுத்தை நாங்கள் சொல்லுகிறோம். இயேசுவே, 3 எழுத்து இயேசுவே, உமக்கு 3 எழுத்து என்கிற நன்றியை நாங்கள் சொல்லுகிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப துதிங்க மக்களே, இப்ப துதிங்க. ஒரு வல்லமை இறங்கி வருகிறது, ஒரு வல்லமை இறங்கி வருகிறது. ஓ கட்டுக்களை உடைக்கிற வல்லமை, கட்டுக்களை உடைக்கிற வல்லமை, நுகத்தடிகளை முறிக்கிற ஒரு வல்லமை இதோ இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. துதிங்க. ஹல்லேலூயா,
ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உன் வாழ்வில் இருக்கிற எரிகோ என்கிற தடைகள் இப்பொழுதே தகர்ந்து விழுகிறது. நீ சேர்ந்து துதி, கரங்களை தட்டி துதி. அப்பா இயேசுவே விடுதலை நாயகனே, வெற்றி தருகிறவரே உம்மை ஆராதிக்கிறோம். நல்ல துதிக்க மக்களே, துதிச்சுக்கிட்டே இருங்க, விடாதீங்க, துதிச்சுக்கிட்டே இருங்க. உன் ஒத்துழைப்பு தேவை. நாங்கள் இயக்குவது மட்டுமல்ல, நீங்கள் இயக்கப்படணும். தூய ஆவியினால் இயக்கப்படுகிறவர்களே, அவர்கள் தான் கடவுளுடைய பிள்ளைகள். நல்ல துதிங்க, கரங்களை தட்டி துதிங்க. வேடிக்கை பார்க்காத, வந்த வண்ணமாய் போய்விடாதே. நீ வெறுங்கையாய் வந்திருக்கலாம், ஆனால் இங்கிருந்து சொல்லுகிற பொழுது இரு பரிவார நன்மைகள் உங்கள் மீது ஆண்டவர் வைக்கிறார். பெற்றுக்கொள். அப்பா அப்படி வல்லமை இறங்கட்டும் ஐயா. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. அப்படி நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. நன்றி உள்ள பிள்ளைகளாய் நாம் மாறணும். வேற எந்த வார்த்தைகளும் உங்க வாயில வந்துடக்கூடாது. ஆவியானவர் எச்சரிக்கிறார். வேற எதையும் அதிகமா புலம்பாதீங்க. இயேசுவே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. கார் இருள்கள் மாறும், கசந்த நிலைகள் மாறும், இருண்டு போன நிலைகள் மாறும், தோல்வியான நிலைகள் மாறும், வியாதிகள் மாறும், வறுமைகள் மாறும், பாவங்கள் மாறும், சாபங்கள் மாறும், கட்டுக்கள் மாறும், தடைகள் மாறும். கரங்களை தட்டி நன்றி இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. நன்றி அப்பா. நன்றி இயேசுவே. ஹalleluya. அப்படியே அமர்ந்து கொள்வோம். Praise the Lord. பக்கத்தில் இருக்கிறவங்களை திரும்பி பாருங்க. நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க. நல்லா இருக்கிறீங்களான்னு சந்தோஷமா கேளுங்க. கொஞ்சம் சிரிச்ச முகத்தோடவே இருக்கணும். ஹalleluya. எப்படி இருக்கணும் சொல்லுங்க. உங்க இதயம் எப்படி இருக்குன்னு இங்கிருந்து பார்த்தாலே எங்களுக்கு தெரியும். ஹalleluya. Praise the Lord. எந்த நிலையில இருக்கிறீங்கன்னு ஆண்டவர் இங்கிருந்து பார்த்தாலே காட்டிடுவார். Praise the Lord. இன்னும் ஒரு சிலர் இருக்கிறீங்க, ஆண்டவர் நிச்சயமாக மாற்றுவார். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். Praise the Lord. எரேமியா புத்தகம் வேகம் உங்க தொழில்களை எல்லாம் ஆண்டவர் கட்டி எழுப்ப போகிறார் பாருங்க. நன்றி உள்ளவர்களுக்கு மட்டும். யாருக்கெல்லாம்? சத்தமா சொல்லுங்க. யாருக்கெல்லாம்? யார் மீது நன்றி உள்ளவர்களுக்கு? ஏசப்பா மேல அவர் செய்கிற நன்மைகளுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறவர்களை ஆண்டவர் என்ன செய்ய போறார் பாருங்க. எரேமியா புத்தகம் 31 4வது வசனம். ஒருவர் எடுத்து வாசியுங்கள். கன்னி பெண்ணாகிய இஸ்ரவேல் 3ல இருந்து வாசிங்க. 3-4. ஆண்டவர் அவர்களுக்கு தொலையிலிருந்து தோன்றினார். இந்த அற்புதமான தியான இல்லத்துல, இந்த ஜெபத்துல அன்பு பிள்ளைகளே, உங்களுக்கு ஆண்டவர் தோன்றினார். உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன். உனக்கு நான் முடிவே இல்லாத அன்பு, பேரன்பை உனக்கு நான் காட்டியுள்ளேன். எனவே பேரன்பால் உன்னை பேரன்பால் நான் உன்னை என் பக்கமாக ஈர்த்துள்ளேன். வாசிங்க. கன்னி பெண்ணாகிய இஸ்ரவேலே, உன்னை நான் மீண்டும் கட்டி உன்னை உன் குடும்பத்தை, உன் தொழிலை, உன் வியாபாரத்தை
உன்னுடைய பெருகுதல் எல்லாவற்றையும் நான் என்ன செய்வேன்? மீண்டும் கட்டி எழுப்புவேன். நீயும் கட்டி எழுப்பப்படுவாய். உண்மையாகவே நீ மீண்டும் கட்டி எழுப்பப்படுவாய். மீண்டும் உன் மேலதாளங்கள், மீண்டும் உன்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வாகிய மேலதாளங்களை மீண்டும் நீ எடுத்துக்கொள்வாய். மகிழ்ச்சியுற்றோர் போல நடனம் ஆடிக்கொண்டே நீ வெளியே வருவாய். கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் தொழில், வியாபாரங்கள், பொருளாதாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த மாதத்துல வருகிற நாட்கள்ல மீண்டும் கட்டி எழுப்ப போகிறார். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஹல்லேலூயா. ஆமோஸ் புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்க, 9ஆம் அதிகாரம். ஆமோஸ் புத்தகம் 9ஆம் அதிகாரத்திலே 11வது வசனம். ஆமோஸ் 9:11 ஒருவர் எடுத்துக்கொள்ளுங்க. இன்னொருவர் தொபித்து புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. இன்னொருவர் தொபித்து புத்தகத்துல 13:11 எடுத்துக்கொள்ளுங்க. வாசிங்க சகோதரியே. அந்நாட்களில் விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் உயர்த்துவேன். மீண்டும் பாருங்க, விழுந்து கிடக்கிற என் மகனே, மகளே, குடும்பமே, மீண்டும் உன்னுடைய கையின் பிரயாசங்களை நான் உயர்த்துவேன். அதிலுள்ள கிழிசல்களை பாத்தீங்களா? அதுல இருக்கிற கிழிசல்களை, அதாவது மீன் பிடிக்க போகணும் அப்படின்னா முதல்ல காலையில எந்திரிச்ச உடனே என்னையா செய்வாங்க? அதுல கிழிந்து இருக்கிற பகுதிகளெல்லாம் ஐயா என்ன செய்யணும் சொல்லுங்க? அதை பழுது பார்த்து அதுல ஓட்டைகள் எல்லாம் அடைக்கணும். ஹல்லேலூயா. கிழிசல்கள் எல்லாம் அதை சரி பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். பானையில ஓட்டையா இருந்தா தண்ணி பிடிச்சா நிக்குமா? நிக்காது. என்ன செய்யணும்? பானையில இருக்கிற ஓட்டைகளை எல்லாம் அடைக்கணும். ஆண்டவர் எவ்வளவு அழகாக ஸ்டெப்பா சொல்றாரு பாருங்க. உன்னுடைய கூடாரத்துல இருக்கிற கிழிசல்கள் எல்லாம் நான் என்ன செஞ்சிருவேன்? பழுது பார்த்து, எல்லாவற்றையும் பழுது பார்த்து, சிதைந்தவற்றை சீர்படுத்தி, பாருங்க, சிதைந்து கிடப்பவற்றை சீர்படுத்தி, பண்டைய நாளில் இருந்தது போல் முன்னைய நாளில் உங்கள் மூதாதையர்கள் எல்லாம் எப்படி செழிப்பாய், சமாதானமாய், சந்தோஷமாய், ஆசீர்வாதமாய் இருந்தார்களோ அது போலவே மீண்டும் கட்டி எழுப்புவேன். கைத்தட்டி ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். ஹல்லேலூயா. தொபித்து புத்தகம் 13:11 அதிகாரம் என்ன சொல்லுகிறது? வாசியுங்கள் ஒருவர். என் மக்களே, உங்களது கூடாரம் உங்களுக்காகவே மீண்டும் மகிழ்ச்சியுடன் அமைத்து தரப்படும். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க ஜெப வாழ்வுல விழுந்திருந்தா ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? மீண்டும் உங்களை கட்டி எழுப்ப போகிறார். ஹல்லேலூயா. பைபிள் நல்லா வாசிக்கிட்டு இருந்திருக்கலாம், இப்ப வாசிக்க முடியாத நிலையா இருக்கலாம். மீண்டும் ஆண்டவர் உங்களை கட்டி எழுப்புவார். ஹல்லேலூயா. குடும்பத்துல கணவன், மனைவி, பெற்றோர்கள், பிள்ளைகள், உங்களுக்குள்ளே அந்த உறவு ஒருவேளை உடைஞ்சு போயிருந்தா மீண்டும் ஆண்டவர் கட்டி எழுப்புகிற காலம் இது. கைத்தட்டி ஹல்லேலூயா. எசையா புத்தகம் 58 எடுத்துக்கொள்ளுங்க. எசையா புத்தகம் 58ஆம் அதிகாரத்துல 12வது வசனம் என்ன சொல்லுகிறது? ஒருவர் வாசியுங்கள். உன் மக்கள் பண்டைய நாளிலிருந்து பாழடைந்து உன்னுடைய மக்கள், உன்னுடைய குடும்பத்தினர் பண்டைய நாளிலிருந்து பாழடைந்து கிடப்பவற்றை கட்டி எழுப்புவர். தலைமுறையாக உள்ள அடித்தளங்களின் மீது கட்டி எழுப்புவாய். போதும், கட்டி நீ எழுப்புவாய். உன் வாழ்வுல எல்லாம் கட்டி எழுப்பப்படும். ஹல்லேலூயா. நிலபுலன்கள் வாங்குவதா இருக்கலாம், வீடு கட்டுவதா இருக்கலாம், பிள்ளைகளின் திருமண காரியங்களா இருக்கலாம், பிள்ளைகளின் கல்வியா இருக்கலாம், எல்லாவற்றையும் ஆண்டவர் கட்டி எழுப்ப போகிறார். ஹல்லேலூயா. யாருக்கு? யாருக்கு? சகோதரி சொல்லுங்க, யாருக்கு? கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஹல்லேலூயா. நன்றி உள்ள பிள்ளைகளுக்கு ஆமென் சொல்லுங்கள். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடு தொடக்க நூல் புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு அற்புதமான சம்பவம் உண்டு. தொடக்க நூல் புத்தகம் 26ஆம் அதிகாரத்துல ஈசாக்கை பற்றி வேதம் சொல்லுகிறது. 17, 18, 19 ஒருவர் சத்தமாய் வாசிக்கலாம். தொடக்க நூல் 26, 17, 18, 19. ஈசாக்கு அங்கிருந்து வெளியேறி, அங்கிருந்து அவர் இருக்கின்ற இடத்திலிருந்து, நாட்டிலிருந்து வெளியேறி கெரார் பள்ளத்தாக்கில் குடியேறி வாழலானார். வாசிங்க. அங்கே தன் தந்தை ஆபிரகாமின் காலத்தில், தன்னுடைய தந்தை ஆபிரகாமின் காலத்தில் தோண்டப்பட்டு
அவர் இறந்த பின் தகப்பன் இறந்த பிறகு பெலிஸ்தியரால் மூடப்பட்ட கிணறுகளை பெலிஸ்தியர்களால் விரோதிகளால் மூடப்பட்ட தனது தகப்பனுடைய கிணறுகளை அவர் தோண்டி தூரெடுத்தார். மீண்டும் அவர் தோண்டி தூரெடுத்தார். தம் தந்தை இருட்டிந்த அதே பெயர்களால் தன்னுடைய தந்தை அந்த ஒவ்வொரு கிணறுகளுக்கும் பெயர் வைத்திருப்பாரு, அதே பெயர்களால் அவற்றை அழைத்தார். அந்த கிணறுகளை பெயர் சொல்லி அழைத்தார். வாசிங்க. பின் அவருடைய வேலைக்காரர் பின்பு அந்த ஈசாக்கினுடைய வேலைக்காரர் நீர் படுகையில் தோண்ட தன்னுடைய தந்தை தோண்டி வைத்திருந்த அந்த கிணறுகளை மூடி வைத்திருந்தார்களே, அதையெல்லாம் தன்னுடைய வேலைக்காரர்களை வைத்து தூர்வாரின பொழுது அங்கே பொங்கி எழும் நீரூற்றை கண்டனர். அங்கே உள்ளே பொங்கி எழும் ஒரு நீரூற்றை கண்டார். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லேலூயா. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது தெரியுமா? ஒருவேளை கணவன் என்கிற நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவருடைய வாழ்வு பாழடைந்து போயிருக்கலாம், அல்லது நம்முடைய மனைவியின் வாழ்வு பாழடைந்த நிலையில் இருக்கலாம். அதற்காக ஆண்டவர் அங்கு பாருங்க, ஏற்கனவே ஈசாக்கு புதிய கிணறு வெட்ட ஆரம்பிச்சாரா, பழைய கிணறுகளை தூர் வாங்கினாரா? ஆண்கள் சொல்லுங்க சொல்லுங்க. இன்னைக்கு கணவன் நமக்கு சரியில்லாம இருக்கலாம், ஆனா வேற ஒரு ஆளை எதிர்பார்க்க முடியாது. அல்லேலூயா. ஏற்கனவே இருக்கிற கிணற எப்படி தூர்வாரி அதிலிருந்து பொங்கி எழும் நீரூற்றுக்களை அவர் கண்டாரோ, அதுபோல உன்னுடைய கணவனுடைய வாழ்வு அது அற்புதமான புனித நிலையாய் மாறி அதிலிருந்து ஆவியானவர் அவருக்குள்ளே இருந்து பொங்கி எழும் நீரூற்றாய் வருவார். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. மனைவி சரியில்லை என்பதற்காக புதிய மனைவியை ஆண்டவர் தரப்போவதில்லை. கணவன் சரியில்லை என்பதற்காக புதிய கணவனை ஆண்டவர் தரப்போவதில்லை. பழைய உன்னுடைய பிள்ளைகள் இயல்பு சரியில்லை என்பதற்காக புதிய பிள்ளைகள் அல்ல, பெற்றோர்கள் சரியில்லை என்பதற்காக பிள்ளைகளுக்கு புதிய பெற்றோர்கள் அல்ல, இருக்கிறவர்கள் தான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்வார்? மீண்டும் அவர்களுக்குள்ளே இறங்கி அவர்களுக்குள்ளே இருக்கிற தேவையற்ற சிந்தனைகளை மாற்றி, தேவையற்ற செயல்களை மாற்றி, அவர்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை பொங்கி எழச் செய்து ஒரு வல்லமையான ஊழியராய், ஊழியக்காரியாய், ஆண்டவருக்கு உழைக்கிற, ஆண்டவருக்காக ஜெபிக்கிற, ஆண்டவருக்காக கொடுக்கிற ஒரு அற்புதமான நற்செய்தி பணியாளர்களாய் ஆண்டவர் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை அசைத்து காட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இறுதியாக எசையா புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. எசையா புத்தகம் 52ஆம் அதிகாரம். எசையா புத்தகம் 52ஆம் அதிகாரம். ஜீசஸ் 52ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? எசையா புத்தகம் 32ஆம் அதிகாரம், 32ஆம் அதிகாரத்துல 15வது வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். மீண்டும் உன்னதத்திலிருந்து ஆவி நம்மேல் பொழியப்படும். அன்பு மக்களே, இந்த எசையா 32:15 ஒரு நாளும் மறந்துடாதீங்க. மீண்டும் உன்னதத்திலிருந்து ஆவி பொழியப்படும். யார் மேல பொழியப்படும் சொல்லுங்க? நெஞ்சில கை வைத்து சொல்லுங்க. யார் மேல? உங்க குடும்பத்து மேல பொழியப்படும். ஆமென். உங்க குடும்ப தலைவர் மீது பொழியப்படும். அல்லேலூயா. இறுதி நாட்களில் மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை பொழிவேன் என்று சொன்ன ஆண்டவர். கைத்தட்டி அல்லேலூயா. மீண்டும் கணவர் மீது, மனைவி மீது, பெற்றோர்கள் மீது, பிள்ளைகள் மீது, உங்கள் தொழில் மீது, வியாபாரத்தின் மீது, உங்களுடைய இல்லத்தின் மீது, உங்களுடைய களஞ்சியத்தின் மீது மீண்டும் உன்னதத்திலிருந்து ஆவி உங்கள் மீது பொழியப்படும். பாலை நிலம் போல வறண்டு போன இருக்கிற உன்னுடைய வாழ்வு என்ன எப்படி மாறுமா? செழுமையான தோட்டமாக மாறும். செழுமையான தோட்டம் அடர்ந்த காடாக மாறப்போகிறது. அல்லேலூயா. செழுமையான குடும்பங்கள் ஆண்டவர் எதிர்பார்ப்பார். அல்லேலூயா. யோசேப்பு, மரியாள், இயேசு, இது எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா? எப்படிப்பட்ட குடும்பம்? ஒரு செழுமையான குடும்பம். அல்லேலூயா. அங்க வருமானம் நிறைய இருந்துச்சா சொல்லுங்க? ஒரு எளிமையான வருமானம். ஆனா அங்க என்ன இருந்தது? சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆறுதல், நிம்மதி, நல்ல தூக்கம் இருந்துச்சா? கண்டிப்பா இருந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா.
நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப வறுமையெல்லாம் இருக்க முடியாது. யார் மாதிரி? யோசேப்பு மாதிரியும் நம்ம அம்மா மாதிரியும் நம்முடைய ஏசப்பா மாதிரி ரொம்ப வறுமையில் இருக்க முடியுமா? சொல்லுங்க. இந்த ஊழியத்தை தாங்குவதற்கு நமக்கு கொடுக்கணுமா வேண்டாமா? சொல்லுங்க. நம்ம இருக்கிற ஆலயத்துல ஏதாவது செலவினங்கள் இருக்கும், கொடுக்கணுமா வேண்டாமா? நம்ம சுற்றி இருக்கிற ஏதாவது ஏழைகள் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா? அவங்களுக்கு வலது கை செய்வது இடது கைக்கு தெரியாம நம்ம அவங்களுக்கு செய்யணுமா வேண்டாமா? செய்யணும். அல்லேலூயா. அப்போ நம்முடைய களஞ்சியத்துல இருந்தாதானே இதெல்லாம் எடுத்து செய்ய முடியும். ஆமேன் சொல்லுங்க. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல செழிப்பானவர்களாய் நம்ம மாறணும். ஆமேன் சொல்லுங்க. என்னுடைய துணைவியார் சொல்லுவாங்க அடிக்கடி, என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஐயா, நம்முடைய ஆண்டவருடைய பிள்ளைகள் நல்ல செழிப்பா இருக்கணும். ஐயா என்ன சொல்லுவாங்க? நம்முடைய ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணுமா? நல்ல செழிப்பா இருக்கணும்ப்பா. யாரும் ஏழைகளா இருக்கக்கூடாதுப்பா, எங்கேயும் தரித்திரமே இருக்கக்கூடாதுப்பா. அவங்க செல்வந்தரா இருக்கணும்ப்பா, மேன்மையாக இருக்கணும், அவங்க சிறந்தவர்களாய் உயர்ந்தவர்களாய் தலையா இருக்கணும். இதை பார்த்துத்தான் பிரஜாதி மக்கள் என்ன செய்வாங்களாம்? ஏ அப்பா, கடவுள் இவர்களோடு இருக்கிறார், இவர்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார், இவர்களை உயர்த்தி கொண்டிருக்கிறார், இவர்கள் கடவுள் யார் என்பதை கண்டு அவர்களும் இந்த கடவுளை ஏற்று வழிபடுவார்கள். கை தட்டுங்க பார்ப்போம். அல்லேலூயா. செல்வந்தர்களாய் ஆண்டவர் நம்மை மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். திருப்பாடல்கள் 68:9 ஒருவர் வாசியுங்கள். நாம் ஜெபிக்க போகிறோம். கடவுளே மிகுதியான மழை பொழிய செய்தி வறண்டு போன நிலத்தை மீண்டும் வளமாக்கினீர். மீண்டும் நீர் வளமாக்கினீர். அல்லேலூயா. எல்லாரும் எந்திரிப்பீங்களா? எல்லாரும் எழுந்து நிற்போம். அப்படி வாய்களை திறந்து ஜெபிக்கணும். எல்லாரும் எந்திரிங்க. அப்படி பைபிளை வைங்க. ஜீசஸ். அப்படி நன்றியில் ஆரம்பிப்போமா? அப்படியே எல்லாரும் எந்திரிச்சிருங்க. நன்றி ஏசப்பான்னு சொல்லிக்கிட்டே இருங்க. நன்றி ஏசப்பான்னு சொல்லுங்க. இந்த அருமையான ஜெப வேளையை தந்ததற்காக நன்றின்னு சொல்லுங்க. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்கிற ஒரு சிந்தையை வேதாகமத்தின் வழியாய் எங்களுக்கு தந்ததற்காக நன்றின்னு சொல்லுங்க. நன்றின்னு சொல்லுங்க. எங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் எப்போதும் நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்கிற சிந்தனையை எங்களுக்கு தந்தவரே, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. நன்றி செலுத்துகிற பிள்ளைகள், இயேசுக்கு நன்றி உள்ளவர்களாய் இருப்பவர்களை, அவர்கள் வாழ்வை நீர் மீண்டும் கட்டி எழுப்புவீர் என்று எங்களுக்கு வாக்குறுதி தந்ததற்காய் நன்றின்னு சொல்லுங்க. நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. ஜெபிச்சுக்கிட்டே இருங்க மக்களே, ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. Hallelujah, 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 hallelujah. ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. கண்களை மூடுங்க. கண்களை இன்னும் திறந்துகிட்டு இருக்கீங்க. கண்களை மூடி ஜெபிங்க. ஆண்டவரே, உமக்கு நன்றி. என் குடும்பத்திற்காக நன்றின்னு சொல்லுங்க. என் குடும்பத்திற்காக நன்றி. என் கணவருக்காய், மனைவிக்காய், பிள்ளைகளுக்காய், ஆண்டவரே, மருமக்களுக்காய், பேர பிள்ளைகளுக்காய், பெற்றோர்களுக்காய் நன்றி. உடன்பிறப்புகளுக்காய் நன்றின்னு சொல்லுங்க. எங்கள் பங்கு தந்தைக்காய், அருட்சகோதரிகளுக்காய், ஆலய உபதேசியாருக்காய் நன்றி. எங்கள் அன்பியத்தாருக்காய், சபை மக்களுக்காய் நன்றி, நன்றி, நன்றி. நான் சொல்லிக்கிட்டே இருங்க. நீர் எங்களுக்கு தந்த அருட்சாதனங்களுக்காக நன்றி. நீர் எங்களுக்கு தந்திருக்கிற வாக்கு தத்தங்களுக்காக நன்றி. நீர் எங்களுக்கு தந்திருக்கிற கட்டளைகளுக்காய் நன்றி, 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 நன்றி. ஆண்டவரே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உம்முடைய பாதத்திலே அமர்ந்து ஜெபிப்பதற்கு இந்த அருமையான ஒரு ஜெப குழுவை, ஜெப ஐக்கியத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி, நன்றி, நன்றி. ஆண்டவரே, அப்படியே கண்களை மூடி கைகளை தட்டி நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜெபிச்சுக்கிட்டே இருங்க, ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜெபிச்சுக்கிட்டே இருங்க, ஜெபிச்சுக்கிட்டே இருங்க, ஜெபிச்சுக்கிட்டே இருங்க, ஜெபிச்சுக்கிட்டே இருங்க, ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா, ஜெபிச்சுக்கிட்டே இருங்க, ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜெபிச்சுக்கிட்டே. ஹல்லேலூயா.
நன்றி ஹalleluya. அப்படியே கைகளை தட்டி ஹalleluya 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 நன்றி ஹalleluya 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 ஹalleluya. கண்களை மூடிக்கொள்ளுங்க. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, தேவை தேவா, ஏப்போ தாரும் தேவா, தேவை தேவா, ஏப்போ தாரும் தேவா. தேடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆதியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, போலி தேடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆதியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா. நல்ல கை தட்டி பாடுங்க, நல்ல கை தட்டி. வல்லமை தாரும் தேவா, தேவை தேவா, தாரும் தேவா, தேவை தேவா, ஏப்போ தாரும் தேவா. மாந்திரமான யாவர் மேலோ ஆவியை ஊற்றுவேன், அம்சமான யாவர் மேலோ ஆவியை ஊற்றுவேன், தரிசனம் சொல்வாரே, தரிசனம் சொல்வாரே. பொழிந்தேடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்தேடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பெந்தெகோஸ்தே நாளின் போது பெரிதான முழக்கத்தோடு, பெந்தெகோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடு, வல்லமையாக இறங்கி கரங்களினாலே நிரப்போ, வல்லமையாக இறங்கி கரங்களினாலே நிரப்போ. பெந்தெகோஸ்தே நாளின் போல பெரிதான முழக்கத்தோடு, பெந்தெகோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடு, வல்லமையாக இறங்கி கரங்களினாலே நிரப்போ, வல்லமையாக இறங்கி கரங்களினாலே நிரப்போ. பெந்தெகோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடு, பெந்தெகோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடு, வல்லமையாய் இறங்கி கரங்களினாலே நிரப்போ, வல்லமையாய் இறங்கி கரங்களினாலே நிரப்போ. பொழிவிடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் 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 வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை.
வல்லமை, மொழி தேடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, மொழி தேடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, மொழி தேடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, மொழி தேடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, மொழி தேடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, மொழி தேடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, மொழி தேடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, மொழி தேடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை. ஜெபிங்க வாய்களை திறந்து அப்பா 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 வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. கண்களுக்குள்ளே தேவ வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. உங்கள் காதுகளுக்குள்ளே தேவ வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. உங்கள் நாவிலே தேவ வல்லமை இறங்குகிறது. மூளை பகுதியிலே உங்கள் வல்லமை இறங்குகிறது. சரீரத்திற்குள்ளே இருக்கிற உள் உறுப்புகள், வெளி உறுப்புகள், எலும்புகள், நரம்புகள், தசைகள், ஐம்புலன்களிலே தேவ வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. உங்கள் 2 கரங்களை உங்கள் தலையின் மீது வைத்துக் கொள்ளுங்கள். ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்கள் தலையின் மீது வைக்கப்பட்டிருக்கிற கரங்கள் இயேசுவின் கரங்கள். உங்கள் தலையில வைக்கப்பட்டிருக்கிற கரங்கள் இயேசுவின் கரங்கள். இதிலிருந்து ரத்தமும் நீரும் வழிந்தோடுகிறது. ரத்தமும் நீரும் வழிந்தோடுகிறது. உங்கள் தலையை நனைக்கிறது. இயேசுவின் ரத்தமும் நீரும் உங்கள் தலையை நனைக்கிறது. தலையில நனைத்து உங்கள் உடலுக்குள்ளே இறங்குகிறது. ஜெபிங்க வாய்களை திறந்து. சரீரத்தில் இருக்கிற நோய்கள், சரீரத்தில் இருக்கிற நோய்கள், மனதில் இருக்கிற நோய்கள், உள் மன காயங்கள் எல்லாம் உங்கள் சரீரத்தை விட்டு வெளியேறுகிறது. வெளியேறுகிறது. விண்ணக தந்தையால் விடப்படாத நாற்று வெளியேறுகிறது. ஆற்றை பிடுங்குகிறார். ஆணி வேரோடு பிடுங்குகிறார். விண்ணக தந்தையால் நடப்படாத நாற்று அது வேரோடு பிடுங்கி கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே. சத்தமாய் கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டிக்கிட்டே இருங்க. தட்டிக்கிட்டே இருங்க. எல்லா பலகீனங்கள் வெளியேறுகிறது. எல்லா பலகீனங்கள் வெளியேறுகிறது. வெளியேறுகிறது. எல்லா இருளை பலவீனமே நோயை இயேசுவின் நாமத்தில் வெளியே போ. இயேசுவின் வார்த்தைகளை கொண்டு, இயேசுவின் வல்லமையை கொண்டு, இயேசுவின் இரத்தத்தை கொண்டு உனக்கு கட்டளையிடுகிறேன். போ வெளியே இயேசுவின் நாமத்தில். நன்றி நன்றி ஆண்டவரே. அதே 2 கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லு. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றின்னு சொல்லு. வேறு உதட்டால் சொல்லிடக்கூடாது. இதயத்திலிருந்து எழும்பி வர வேண்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரும். நன்றி அப்பான்னு சொல்லு. இதுவரைக்கும் உதவி செய்த எபினேசரே
யெகோவா ஈரே, அப்பா. எங்களுக்காக எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவரே, ஆமென். நன்றி அப்பா, நன்றி. நன்றி அப்பா, நன்றி. யெகோவா நிசி, இதுவரைக்கும் எங்கள் வாழ்விலே வெற்றியை தந்து கொண்டிருக்கிறவரே, Thank you, உமக்கு Father. நன்றி. Thank you. யெகோவா சம்மா, இதுவரைக்கும் எங்கள் வாழ்விலே கூடவே இருக்கிறவரே. Yes. கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க, கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க. நன்றி நன்றி நன்றி.